அழகரை பார்க்க போலாமா? நைட்டு 11 மணிக்கெல்லாம் நம்ம வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நான் அழகர் வந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இப்போ நீங்க பார்க்க போற ஒரு மினி விளாக் தான். நைட்டு 12 மணிக்குமே நல்ல கொடூரமான கூட்டமா இருந்துச்சு. மதுரைனா சும்மாவான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த திருவிழாவே. 12:30 சாமி கோயிலேருந்து வெளியே வந்துருச்சுங்க. நான் கூட 3 மணிக்கு தான் வரும்னு எதிர்பார்த்தேன். இத்தனை வருஷத்துல அழகர் பக்கத்துல நின்று தொட்டு பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு தான் நான் சாமியை கும்பிட்டுருக்கேன். கரெக்டாக அழகர் நம்மளை கிராஸ் பண்ணும்போது 12:50. இதுக்கு முன்னாடி நான் போட்ட போஸ்ட்ல மணி 1:29 போட்டிருக்கோம். அதை நான் போஸ்ட் போட்ட டைமிங் அந்த இதில் போட்டிருந்தேன். அழகரையும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வேலைக்கு நம்ம கிளம்பலாமா? ஹே ஃபேம், இத்தனை நாள் மதுரைக்குள்ளே அலைஞ்சேவும் மண்டை ஃபுல்லாக சூடேறி போச்சு. ஒரு 4 நாள் கேரளாவில் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாமா? கேரளாவில் எங்கே போகிறோன்னு பார்த்துட்டோம்னா, மே 1, 2 தேக்கடி, 2, 3 மூணார், 3, 4 வாகமான். இந்த 3 இடத்துக்கு போய் தான் நம்ம ஃபன் பண்ண போகிறோம். போகிறதுக்கு முன்னாடியே ஹோட்டல் கௌரி கிருஷ்ணாவில் போயிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு போயிடுவோம். நம்மளும் போயிட்டோம். நான் என்ன ஆர்டர் கொடுத்துட்டேன்னு பார்த்தோம்னா, ஒரு உளுந்த வடையும் மசால் ரோஸ்ட்டும் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பூஸ்ட் ஃபைனல் டச்சாக முடிச்சுட்டு நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம கஸ்டமர் சென்னையிலேருந்து வந்தனால அவங்களை கொண்டு போய் திருப்பரங்குன்றத்தில் முருகனை காமிச்சிட்டு அங்கேருந்து நம்ம நேராக கேரளா கிளம்பணும். இன்னைக்கு மே 1ன்றனால திருப்பரங்குன்றத்துலேயும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. நம்ம கஸ்டமர் கொஞ்சம் வேகமாக போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. சரின்ட்டு நேராக கும்பலிக்கு வந்துட்டோம்னா, கும்பலிக்கு அதுக்கு மேலே டிராஃபிக் ஓவராக இருக்குங்க. அங்கே ஏதோ கோயில் திருவிழா போல இருக்கு. நம்ம கஸ்டமர் 1:45க்கு தேக்கடியில் இருக்க போட் ரைடுக்கு புக் பண்ணியிருக்காங்க. நம்மளும் 1 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து அவங்களை இறக்கி விட்டுட்டோம். நம்ம கஸ்டமர் போட்டிங்லாம் போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு 3:50 ஆயிடுச்சுங்க. பார்த்தா தேக்கடியில் 4 மணி வாக்கில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை பெஞ்சதுக்கு அந்த தேக்கடியில் இருக்க கிளைமேட்டையும் பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருந்துச்சுங்க. நம்மளும் மத்தியானம் லஞ்சுக்கு 4 மணிக்கு தான் போய் சாப்பிட்டோம். கும்பலியில் இருக்க கிராண்ட் சென்ட்ரல் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். நான் ஒரு ப்ரான் பிரியாணி வாங்கியிருந்தேன். என்னதான் இருந்தாலும் மதுரை டேஸ்ட்டுக்கு வரலங்க. ஃபைனலாக லெமன் ஜூஸ் குடிச்சு நம்ம கஸ்டமர் புக் பண்ண ரூமுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் எங்கே ரூம் புக் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா, பெரியார் டைகர் காஃபே ரெஸ்டாரண்ட்ல ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ரூமை செக்இன் பண்ணி முடிச்சுட்டு தேக்கடியில் இருக்க 6 மணி ஷோவுக்கு கதகளிக்கு தான் போய் கஸ்டமர் இறக்கி விட்டுருந்தேன். 6 மணிக்கு ஆரம்பிச்ச ஷோ 8 மணி வரைக்கும் நடக்குதுங்க. அதே நைட்டு டின்னருக்கு வசந்த் விகார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போயிருந்தோம். சப்பாத்தியும் பட்டர் மசாலாவும் வச்சு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு அடுத்த விளாக்ல சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. டாடா பாய்.